புகழ்கின்றோம் புனித சின்னப்பரே, மகிழ்கின்றோம் மனதில் நிறைந்தவரே. இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள், என் தேவனின் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் பந்தங்கள் தினம் பாடுவே, எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் இன்ப சுபராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சியை குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே பணியாற்றுகின்ற பொழுது தந்தை கடவுளிடம் செபித்த செபங்கள் அனைத்தையும் நாம் சற்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அசை போட்டு பார்த்தோம் என்றால், தேடி வந்த மக்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக புதுமைகளை செய்வதற்கு முன்னதாக நன்றி கூறி தன்னுடைய செபத்தை ஆரம்பித்தார். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையிடம் செபிக்கின்றார். நாம் ஒற்றுமையாக இருப்பது போல என்னுடைய சீடர்களும் இந்த மண்ணுலகிலே ஒற்றுமையாக இருந்து இந்த இறையாட்சி பணிக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒற்றுமையின் செபத்தை தந்தையின் கரத்தில் ஏறெடுத்து வைக்கிறார். ஒற்றுமை இல்லையே எந்த ஒரு குடும்பமும் வெற்றியை அனுபவிக்க முடியாது என்பதை நம்முடைய அன்றாட வாழ்விலே அனுபவித்த உண்மை. எனவே இறையாட்சி பணிக்காக தன்னுடைய சீடர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தந்தையிடம் ஜெபிக்கின்றது போல நாமும் நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக, நம்முடைய நாட்டிற்காக, இவற்றுக்காக மட்டுமல்லாமல் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்காக, ஆன்மீக பயணத்திற்காக, நம்முடைய இறையாட்சி பணிக்காக நாமும் ஒற்றுமையாக இருக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாகிறப்பின் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திரு அவை முழு இதயத்தோடு உம்மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் அத்திரு அவை தூய இதயத்துடன் உம்மோடு ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 20ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 28 38 முடிய. அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பிறகு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றிற்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின்பு அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லோரும் பவுலை கட்டித் தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று கூறியது அவர்களுக்கு மிகவும் வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 68. பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வார். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மைமிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ
அவர் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரிதாக்குங்கள். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ரேல் மேலுள்ளது. அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபொழுது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன். நான் பாதுகாத்தேன், அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்பொழுது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் பொழுதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருட வேண்டும் என்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாத போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியிருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகின்றேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வேதத்தை நாம் சற்று புரட்டி பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய பணி வாழ்வாக இருக்கட்டும், அவருடைய பாடுகளின் மரணமாக இருக்கட்டும், எந்த ஒரு இடங்களிலும் அவர் புன்னகைத்ததாக, மகிழ்ச்சியாக இருந்ததாக நேரடியாக வேதம் நமக்கு சொல்லவில்லை. எந்த நற்செய்தியாளர்களும் அதை பதிவு செய்யவில்லை. மகிழ்ச்சியாக இருந்தார், புன்னகைத்தார். தன் சீடர்களோடு இறையாட்சி பணிக்காக அவர் போராடினதையும் நாம் காணுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் தன்னுடைய இந்த பணி வாழ்விலே நிறைவை கண்டதை வேதத்திலே நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். எந்த அளவிற்கு தந்தை கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும்
அனைத்தும் நல்லதென கண்டார் என்று சொல்லப்படுகிறதோ, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் தன்னுடைய இறையாட்சி பணிக்காக இந்த மண்ணுலகிலே போராடுகின்ற பொழுது, ஒவ்வொரு புதுமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது, மக்கள் அவரை தேடி வருகின்ற பொழுது நிறைவை கண்டார் என்று வேதத்தில் நாம் படிக்க காணுகின்றோம். இவ்வாறு மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் சந்தோஷத்திலும் தந்தையோடு இணைந்து போராடி கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக அதே போராட்டத்தை, அதே வெற்றியின் கனியை ருசிக்க தன்னுடைய சீடர்களுக்காக, தான் அழைத்தவர்களுக்காக தன் தந்தையிடம் செபிக்கின்ற செபத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பல புதுமைகள் நிறைவேற்றுவதற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தையே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று தந்தைக்கு நன்றி செலுத்தியவராக புதுமைகளை நிறைவேற்றினார். இது தன்னுடைய பணி வாழ்வில் அவர் செய்த செபங்களை நாம் காணுகின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்றி செலுத்தவில்லை, மாறாக தனக்கும் தந்தைக்கும் இருக்கின்ற அந்த ஒற்றுமையை முதலில் வெளிப்படுத்துகிறார். தான் தந்தையோடு எந்த அளவிற்கு ஒற்றுமையில் உறவாடி கொண்டிருப்பதையும், அந்த ஒற்றுமையின் வழியாக இந்த மண்ணுலகிற்கு மனிதனாக பிறந்ததையும், அந்த ஒற்றுமையின் வழியாக இந்த மண்ணுலகிலே அவர் இறையாட்சி பணிக்காக போராடியதையும், அந்த போராட்டத்திலே அவர் வெற்றியை காணக்கூடியதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக முதலாக தன்னுடைய செபத்தை தந்தையிடம் எடுத்து வைக்கிறார். காரணம் என்னவென்றால், தான் தேர்ந்தெடுத்த சீடர்கள் பல நேரங்களிலே இந்த ஒற்றுமையோடு வாழவில்லை என்பதை அவர் அறிந்து வைத்தார். பல நேரங்களிலே அவர்கள் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்தார்களே ஒழிய, பல நேரங்களிலே அவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவரிடத்தில் மறைமுகமாக எடுத்து வைத்ததையும் அறிந்து வைத்திருக்கிறார். தங்களுக்குள் யார் பெரியவர், தங்களுக்குள் யார் மதிப்பார்கள் என்ற எண்ணங்கள் மட்டும்தான் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே புரையோடியதை தவிர, மாறாக இறையாட்சி பணிக்காக அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் கடுகளவு கூட எண்ணங்கள் எழவில்லை என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறார். எனவே இந்த எண்ணங்கள் அனைத்தும் எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கின்ற பொழுதுதான் இந்த இறையாட்சி பணிக்காக போராட முடியும் என்பதை உணர்ந்திருக்கிறார். வெவ்வேறு குடும்பங்களில் பிறந்தவர்கள், வெவ்வேறு பணியினை செய்தவர்கள், இவ்வாறு வெவ்வேறு குடும்பத்திலும் வெவ்வேறு பணியின் நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் எப்படி இந்த இறையாட்சி பணிக்காக போராட முடியும் என்பதை அறிந்தவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் ஒற்றுமையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எனவேதான் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி அத்தியாயத்தில் சொல்லுவார், வேதத்தில் சொன்னபடியே தீயவன் அழிந்து விட்டான், இவர்கள் இந்த நற்செய்தி பணிக்காக தன்னை அர்ப்பணிப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த ஒற்றுமை தந்தைக்கும் மகனுக்கும் இருந்த அதே ஒற்றுமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு மத்தியில் இருக்கிற பொழுதுதான் அதிலே நிறைவை காண முடியும், அதிலே வெற்றியை காண முடியும் என்று சொல்லுகிறார். அந்த சீடர்களுக்காக செபித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் செபிக்கிறார். இன்று உங்களையும் என்னையும் அதே ஒற்றுமையில் வாழ அழைப்பு கொடுக்கிறார். அந்த ஒற்றுமை மட்டும்தான் நம் அனைவருக்கும் வெற்றியை கொடுக்கும். எனவே இந்த நற்செய்தி இந்த திருப்பலி வழியாக நாம் இறைவனுடைய ஒற்றுமையை நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்விலும் ஏற்று வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். மலர் போல மணக்கும் என் இயேசுவே, தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே, என்னை ஆளவா இருள் நீக்கவா, உன்னை போல என்னை மாற்றவா, நீ இல்லாமல் இவ்வுலகில் என் வாழ்வு நீரில்லாத பாலைவனம் போலானது, உயிராக எனில் வாழ உணவாகவா, அருளே அமுதேவா, மலர் போல மணக்கும் என் இயேசுவே, தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே, என்னை ஆளவா இருள் நீக்கவா, உன்னை போல என்னை மாற்றவா.
சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பலியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அடைத்திருக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலான புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு தொண்டை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். என் இயேசுவே, உன்னை நான் மறவேன், மறவேன். என்னாலும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவே, உன்னை நான் மறவேன், மறவேன். உன்னாமம் என் வாயில் நல் தேனாயிருக்கிறது. உன்னாமம் என் வாயில் நல் தேனாயிருக்கிறது. உன் அன்பை நானும் எண்ணும் போது ஆனந்தம் பிறக்கிறது. இயேசுவே, உன்னை நான் மறவேன், மறவேன். உன்மேல் பாய்ந்து வரும் செந்நீராய் நான் இருப்பேன். உன்மேல் பாய்ந்து வரும் செந்நீராய் நான் இருப்பேன். பிற வாழ்வு காண நானும் ஒரு நாள் ஆராய் பாய்ந்திடுவேன். உன் இயேசுவே, உன்னை நான் மறவேன், மறவேன். என்னாலும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திடுவேன். உன் இயேசுவே,
நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வரும் பொழுது தந்தையிடமிருந்து புறப்படும் உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கோரி மன்றாடுவமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளை எம்மில் நிறைவாய் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தம் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெற செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.